ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் மேக்கப் பொறுத்த வரைக்கும் செல்ஃபா போடுறதா இருந்தாலும் சரி, பிரைடுக்கு போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளென்சிங். ஸோ கிளென்சிங் பண்ணதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் ஹேர் எக்ஸ்ட்ராஸா இருக்குன்றத பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். அப்படி ஃபேஷியல் ஹேர்ஸோடய நீங்க மேக்கப் பண்றீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா உங்களுடைய மேக்கப் போய் ஸ்கின்ல என்ன ஆகாது, ஸ்டிக் ஆகாது. அப்போ மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் என்ஹான்ஸ்டா தெரியும் அந்த ஹேர்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபேஷியல் ரேசர். இப்போ நம்ம ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபேஷியல் ரேசர். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஷியல் ரேசர்லயே. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ரேசர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஜெப்டோல அமேசான்ல எல்லாம் கிடைக்கும். 200 இருக்கும். 3 பீஸ் இருக்கும் அது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பியும் அகைன் கிளென்சர் எடுத்து நமக்கு எங்க ஹேர் இருக்கும், நம்ம ஃபேஸ் ஃபுல்லுமேலாம் ஹேர் இருக்காது, நமக்கு பர்டிகுலரா இந்த பிளேஸ்ல இருக்கும், அப்பர் லிப் இருக்கும், நிறைய பேத்துக்கு இங்க இருக்கும், 1-2 ஹேர் இருக்கும். இப்போ நான் எங்க பண்ண போறேன்னா அப்பர் லிப் மட்டும் பண்ண போறேன். இங்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. சரியா, ஓப்பன் பண்ணிட்டு இதை இப்படி வச்சு பண்ணணும். ஓகேவா, ஆப்போசிட்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி வச்சு ரிமூவ் பண்ணாலே அது வந்து ஹேர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டிஷ்யூல எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க வந்திருக்கா, ரொம்ப குட்டி குட்டி ஹேர்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிஷ்யூ எடுத்து அது ரொம்ப சாஃப்டா, ஏன்னா இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணதால கொஞ்சம் நம்மளுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். அதனால போட்டு ஒர்க்குன்னு தேய்க்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டா ஜென்டிலா வெட் டிஷ்யூ இருந்துச்சுன்னா வெட் டிஷ்யூலயே பண்ணிடுங்க.